இன்றைய அக்டோபர் 30 2025 10 முக்கிய செய்திகள். 1. டொனால்ட் டிரம்ப் மற்றும் தென் கொரியாவின் லீ ஜே மியும் இடையே ஒரு முக்கிய வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. இதன் கீழ் சியோல் 200 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தவணைகளில் ரொக்கமாகவும் 150 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அமெரிக்காவிற்குள் கப்பல் கட்டுமானத்தில் முதலீடு செய்யும். இது கட்டண நிவாரணத்திற்கு ஈடாகும். 2. இந்தியாவில் நைடி ஆயோக் சேவைகள் துறையில் சீரற்ற வேலைவாய்ப்பு வளர்ச்சியை குறிப்பிட்டுள்ளது. இது வேலைவாய்ப்பில் கட்டமைப்பு ஏற்றத்தாழ்வுகள் குறித்த கவலைகளை எழுப்புகிறது. 3. பக்ரா பியாஸ் மேலாண்மை வாரியம் பிபிஎம்பி சண்டிகரில் நடைபெறவிருக்கும் அதன் சிறப்பு கூட்டத்திற்கு அதிகரித்த பாதுகாப்பை கோரியுள்ளது. மூத்த அதிகாரிகளின் இருப்பு மற்றும் போக்குவரத்து, பார்க்கிங் கட்டுப்பாடு, மோப்ப நாய்கள் மற்றும் வாகன சோதனைகளின் அவசியத்தை மேற்கோள் காட்டி. 4. ஒரு பெரிய தூய்மையான எரிசக்தி நிகழ்வான 18வது ரே எக்ஸ்போ 2025 மற்றும் 3வது பேட்டரி ஷோ இந்தியா 2025 ஆகியவை கிரேட்டர் நொய்டாவில் நிகர பூஜ்ஜியத்தை அடைவதற்கான பாதைகளை டிகோடிங் செய்தல் என்ற கருப்பொருளின் கீழ் கூட்டாக நடத்தப்பட உள்ளன. இது உள்நாட்டு மற்றும் சர்வதேச எரிசக்தி பங்குதாரர்களை ஒன்றிணைக்கிறது. 5. அறிவியல் மற்றும் கல்வி செய்திகளில் கொல்கத்தாவில் உள்ள சிந்துவை தளமாக கொண்ட அருங்காட்சியகம், பிர்லா தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம், பிஐடிஎம் வினாடி வினாக்கள், திரைப்படத் திரையிடல் மற்றும் தொலைநோக்கி பார்வை ஆகியவற்றை வழங்கும் விண்மீன்களுக்கு இடையேயான பொருளான வால்மீன் 3 IATLAS கடந்து செல்வதை குறிக்கும் ஒரு சிறப்பு வெளிநடவடிக்கை நிகழ்வை நடத்தும். 6. கிறிஸ்டியானோ ரொனால்டோ மற்றும் லியோனல் மெஸ்ஸி இருவரும் முன்னர் எதிர்பார்க்கப்பட்டபடி இந்தியாவுக்கு பயணம் செய்யப் போவதில்லை என்று அறிவித்ததை அடுத்து உயர்நிலை கால்பந்து காட்சிக்கான நம்பிக்கைகளுக்கு அடியாக இந்திய கால்பந்து ரசிகர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். 7. அக்டோபர் 31ஆம் தேதி பெங்களூரில் திட்டமிடப்பட்டுள்ள ஸ்டார்ட் அப் விருதுகள் 2025 இன் 11வது பதிப்பு நட்சத்திரங்கள் நிறைந்த குழுவை கொண்டுள்ளது மற்றும் இந்தியாவின் மாறும் ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் அதில் வளர்ந்து வரும் வாய்ப்புகள், சவால்களை முன்னிலைப்படுத்த முயல்கிறது. 8. பிபிஎம்பி செய்தி மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பையும் எடுத்துக்காட்டுகிறது. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் இமாச்சலப் பிரதேசம் மத்திய செயலாளர்களுடன் சேர்ந்து வாரிய கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். இது மின்சாரம், நீர்ப்பாசன தகராறுகள் உயர் மட்டத்தில் கையாளப்படுவதை குறிக்கிறது. 9. தனியார்மயமாக்கல் அல்லது பயன்பாடுகளின் பங்கு பட்டியல் உள்ளிட்ட மாநில அளவிலான சீர்திருத்தங்களுக்கு ஈடாக கடனில் மூழ்கியுள்ள அரசு நடத்தும் மின்சார விநியோக நிறுவனங்களுக்கு உதவ இந்திய அரசாங்கம் ரூபாய் டிரில்லியன் சுமார் $12 பில்லியன் க்கும் அதிகமான பிணை எடுப்பை எடை போடுகிறது. 10. சீர்திருத்தங்களுக்கு மத்தியில் இந்தியாவின் வளர்ச்சி எதிர்பார்ப்பு வலுவாக உள்ளது. ஜிஎஸ்டி பகுத்த